நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டி வேதசாலை. இன்றைக்கி நம்முடைய ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் சம் ஆட்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரைபிங் குவான்டிட்டி அண்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். பஹலா ஃபஸ்ட்டு, பஹலா ஃபஸ்ட்டு. ஆக்கிரி லாஸ்ட், ஆக்கிரி லாஸ்ட். பஹலா ஃபர்ஸ்ட், ஆக்கிரி லாஸ்ட். दूसरा सेकेंड, दूसरा सेकेंड. तीसरा थर्ड, तीसरा थर्ड. अनेक many or several, अनेक many or several. நிறைய அதிகமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. कुछ some or a few, कुछ some or a few. கொஞ்சமா இல்லை அதை விட இன்னும் கொஞ்சமான்னு கேட்கும்போது कुछ அந்த மாதிரி கேட்கலாம். बहुत many a lot, बहुत many a lot. सारा all whole, सारा all whole. எல்லாமே முழுமையாக அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்போது சாரா all or whole, சாரா all or whole. தோடா a little or a bit. தோடா அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் அப்படின்ற அந்த மெஷர்மெண்ட்டை தான் மென்ஷன் பண்ணும். தோடா a little a bit. நெக்ஸ்ட்டு காமன் அட்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்க்கலாம். அச்சா குட் ஆர் நைஸ், அச்சா குட் ஆர் நைஸ். புரா பேட், புரா பேட். சுந்தர் பியூட்டிஃபுல் ஆர் ஹேண்ட்ஸம், சுந்தர் பியூட்டிஃபுல் ஆர் ஹேண்ட்ஸம். சோட்டா ஸ்மால், லிட்டில், ஷார்ட். இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறது தான் சோட்டா. சோட்டா பாய், சோட்டா லடுக்கி, சோட்டா லடுக்கா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போது சோட்டா ஸ்மால், லிட்டில், ஷார்ட். இது எல்லாமே சோட்டாவை மென்ஷன் பண்ணும். படா பிக்கு ஆர் லார்ஜ், படா பிக்கு ஆர் லார்ஜ். ஊஞ்சா ஹை ஆர் டால், ஊஞ்சா ஹை ஆர் டால். கஹரா டீப், கஹரா டீப். नया न्यू, नया न्यू. पुराना ओल्ड, पुराना ओल्ड. बूढ़ा ओल्ड, ओल्ड पीपल, ஏஜ்டு பர்சன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்போது பூடா ஓல்டு ஆர் ஓல்டு பீப்புளை மென்ஷன் பண்ணும். கரம் ஹாட், கரம் பானி, கரம் தூத் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்போது கரம் ஹாட், கரம் ஹாட். டண்டா கோல்டு, டண்டா பானி, டண்டா தூத் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம டண்டா யூஸ் பண்ணலாம். டண்டா கோல்டு. மீட்டா ஸ்வீட், மீட்டா ஸ்வீட். கட்டா சோர், கட்டா சோர். கட்டானா அந்த புளிப்பு சுவையுடைய ஒரு விஷயம், அதுதான் நம்ம கட்டா ஷோர் அந்த மாதிரி சொல்லுவோம். கடுவா பீட்டோ, கடுவா பீட்டோ. கசப்புத்தன்மையான ஒரு விஷயத்தை நம்ம கடுவா பிட்டோ அந்த மாதிரி சொல்லுவோம். நம்கீன் சால்ட்டி, நம்கீன் சால்ட்டி. நம்ம லேஸு குர்குரே இதெல்லாம் வாங்கும்போது நம்ம அதில் பார்த்துருப்போம், நம்கீன் அந்த மாதிரி போட்டிருக்கோம். சால்ட்டி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அப்போது நம்கீன் அப்படின்னா சால்ட்டி அப்படின்ற டேஸ்ட்டை மென்ஷன் பண்ணும். மோட்டா ஃபேட்டு ஆர் திக்கு. மோட்டா அப்படின்னா ஃபேட்டாக இருக்கிற ஒரு பர்சனை மோட்டா அந்த மாதிரியே சொல்லலாம். அது திக்காக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு கிளாத்தை நம்ம மோட்டா அந்த மாதிரியும் சொல்லலாம். சஸ்தா சீப், சஸ்தா சீப். நம்ம ஒரு திங்கை வந்து சீப் ரேட்டில் வாங்குவோம் இல்லையா, ரொம்ப விலை மலிவாக, அப்போது அதுக்கு நம்ம சஸ்தா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். சஸ்தா சீப், சஸ்தா சீப். மஹங்கா எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, ரொம்ப விலை ஜாஸ்தியான வேல்யூபிளான ஒரு திங்கை நம்ம எக்ஸ்பென்சிவாக மஹங்கா அந்த மாதிரி சொல்லலாம். சாஃப் க்ளீன், சாஃப்
க்ளீன். சாஃபுக்கு மல்டி மீனிங் இருக்குது. நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் இது மென்ஷன் பண்ணும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம லெஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் இந்த சாஃபை நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளென்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இந்த சாஃபை யூஸ் பண்ணலாம். சாஃப், க்ளீன் அண்டு லெஜிபிளான நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங், இது எல்லாத்தையுமே இந்த சாஃப் அப்படிங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணும். கந்தா, டர்ட்டி. गंदा, डर्टी. सच्चा, ट्रू. सच्चा, ट्रू. आपकी बात सच्चा है? क्या आपकी बात सच्चा है? நீங்கள் சொல்கிறது உண்மையா அந்த மாதிரி கேட்கும்போது சச்சா அந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். காலா, பிளாக், இது கலரை மென்ஷன் பண்ணுறது. காலா, பிளாக். சஃபேத், ஒயிட். சஃபேத், ஒயிட். लाल, रेड. लाल, रेड. पीला, येलो. पीला, येलो. हरा, ग्रीन. हरा, ग्रीन. नीला, ब्लू. नीला, ब्लू. बहुत, வெரி, அலாட், மச், இது எல்லாமே பகுத் அப்படின்ற வேர்டு மென்ஷன் பண்ணும். பகுத், வெரி, அலாட், மச். பகுத், வெரி, அலாட், மச். கம், லெஸ் ஆர் லிட்டில், ரொம்ப கம்மியா குறைவா அப்படின்னு சொல்லும்போது கம் இந்த வேர்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம், லெஸ் ஆர் லிட்டில். ஹல்கா, லைட். ஹல்கா, லைட். ஹல்கா அப்படின்ற இந்த வேர்டு லைட் கலரை மென்ஷன் பண்ணும். ஹல்கா, லைட். भारी, हेवी. भारी, हेवी. मुश्किल, डिफ़िकल्ट, ரொம்ப கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா சம்டைம். அப்போது முஸ்கில், முஸ்கில், டிஃபிகல்ட். முஸ்கில், டிஃபிகல்ட். ஆஷான், ஈஸி. ஆசான், ஈஸி. குஷ், ஹாப்பி. குஷ், ஹாப்பி. दुखी, सैड. दुखी, सैड. कमज़ोर, वीक. कमज़ोर, वीक. ताकतवर, स्ट्रॉन्ग. ताकतवर, स्ट्रॉन्ग. ताकतवर, स्ट्रॉन्ग. तेज, फास्ट, ஷார்ப்பு, குயிக். தேஜ், விரைவாக, ஃபாஸ்ட்டாக, சீக்கிரமாக, இது எல்லாமே தேஜ் தான் மென்ஷன் பண்ணும். தேஜ், ஃபாஸ்ட்டு, ஷார்ப்பு, குயிக். தீரே, ஸ்லோ. தீரே, ஸ்லோ, மெதுவாக பண்ணுறது, இது எல்லாமே தீரே அப்படின்ற வேர்டு மென்ஷன் பண்ணும். சவுடா, வைடு. சவுடா, வைடு, அகலமாக அப்படின்னு சொல்லும்போது நம்ம சவுடா அந்த மாதிரி சொல்லலாம். தங், நேரோ ஆர் டைட், குறுகிய அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போது தங்கு, தங்கு மீன்ஸ் நேரோ ஆர் டைட். பியாரா, லவ்லி ஆர் டியர் ஆர் கைண்ட்லி, இது எல்லாமே பியாரா. பியாரா, லவ்லி, டியோ. பியாரா, லவ்லி, டியோ. கரீப், பூர். கரீப், பூர். கரீப் அப்படின்ற அந்த வேர்டு ஏழையையும் குறிக்கும், அப்பாவியையும் குறிக்கும், இன்னசென்ட்டையும் குறிக்கும். நம்ம இங்கிலீஷில் எப்படி பூர் இன்னசென்ட்டுன்னு சொல்லுவோம், அப்பாவின்னு சொல்லுவோம், ஏழைன்னு சொல்லுவோம், இது எல்லாத்துக்குமே பூர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி ஹிந்தியில் கரீப்னு அஸ் அ சேம் மீனிங். அமீர், ரிச், ரொம்ப ரிச்சாக வெல்தி பர்சனாக இருப்பாங்க இல்லையா. அப்போது அவங்கள அமீர் அந்த மாதிரி சொல்லலாம். காலி, எம்டி. காலி, எம்டி. காலி, எம்டி. பரா, ஃபுல். பரா, ஃபுல். பரா, ஃபுல். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைபிங் பர்சனாலிட்டி அண்ட் எமோஷன்ஸ் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஈமான்தார், ஹானஸ்ட். ஈமான்தார், ஹானஸ்ட், நேர்மையாக உள்ள ஒரு பர்சனை பார்த்து நம்ம ஈமான்தார் அந்த மாதிரி சொல்வோம் இல்லையா. அப்போது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஈமான்தார், ஹானஸ்ட். பேஈமான், டிஸ்ஆனஸ்ட். பேஈமான், டிஸ்ஆனஸ்ட், நேர்மை இல்லாமல் அநீதியாக நடப்பாங்க இல்லையா. அப்போது அவங்கள பேஈமான் அந்த மாதிரி சொல்லும்போது இந்த வேர்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தயாலு, கைண்ட் ஆர்
கம்பேஷனேட் தயாலு, கைண்ட் ஆர் கம்பேஷனேட் தயாலு குணமாக இருப்பாங்களே, ரொம்ப தாராள குணமாக இறக்க குணமாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள கம்பேஷனேட் ஆர் கைண்ட்லி பர்சன். கட்டோர் ஹார்டு, ஸ்ட்ரிக்ட்டு ஆர் குரியல், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஹார்டாக பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போது அவங்கள கட்டோர் கட்டோர் ஹார்டு, ஸ்ட்ரிக்ட்டு ஆர் குரியல். சத்துர் கிளவர், இன்டெலிஜென்ட், ரொம்ப நாலேஜ்டு பர்சனாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள சத்துர் சத்துர் கிளவர் ஆர் இன்டெலிஜென்ட். மூர்க்க ஃபூலிஸ் ஆர் ஸ்டூபிட், இன்னசென்ட்டாக சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஃபூலிஷ் ஆர் ஸ்டூபிட்னு சொல்லுவோம். அதுக்கு மூர்க்க மூர்க்க ஃபூலிஸ் ஆர் ஸ்டூபிட், மூர்க்க ஃபூலிஸ் ஆர் ஸ்டூபிட். சாந்த் calm or quiet, शांत calm or quiet. शरारती naughty, शरारती naughty. शर्मिला shy, शर्मिला shy, நான் ஷையாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அப்போது ஷர்மிளா, ஷர்மிளானா ஷை வெக்கப்படுறது, ஷர்மிளா ஷை. பஹாதுர் பிரேவ், வீரமாக தைரியமாக இருக்கிறது, பஹாதுர் பிரேவ், பஹாதுர் பிரேவ். டர்போக் கவார்டு, பயப்படுறது, டர்போக்கு கவார்டு, டர்போக்கு கவார்டு. கமண்டி அரோகண்ட் ஆர் ப்ரவுட், நல்லா பெருமையாக கம்பீரமாக இருக்கிறது, அரோகண்ட் ஆர் ப்ரவுட். கமண்டி, கமண்டினா ரொம்ப பெருமையாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது. வினம்ர ஹம்பிள் ஆர் பொலைட், அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது வினம்ர அந்த மாதிரி வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். வினம்ர ஹம்பிள் ஆர் பொலைட், வினம்ர ஹம்பிள் ஆர் பொலைட். மேகனதி ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப கடுமையாக நம்ம சில விஷயத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்வோம் இல்லையா, அப்போது மேகனதி ஹார்ட் ஒர்க்கிங், மேகனதி ஹார்ட் ஒர்க்கிங். ஆலசி லேசி, எந்த ஒர்க்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்போம், அப்போது ஆலசி, அதுக்கு உள்ள மீனிங் தான் ஆலசி, லேசி, ஆலசி லேசி. சந்துஷ்ட், சந்துஷ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆர் கண்டென்ட், சந்துஷ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆர் கண்டென்ட். ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக மன திருப்தியாக இருப்போம் இல்லையா, அப்போது அதுக்கு உள்ள மீனிங் தான் சந்துஷ்ட். மேகனதி ஹார்ட் ஒர்க்கிங், மேகனதி ஹார்ட் ஒர்க்கிங். ஆலசி லேசி, ஆலசி லேசி. சந்துஷ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆர் கண்டென்ட். சிந்தித் ஒரீட், ரொம்ப கவலைப்படுவோம் இல்லையா சம்டைம், அப்போது சிந்தித் ஒரீட், சிந்தித் ஒரீட், சிந்தித் ஒரீட். உற்சாகித், உற்சாகித் எக்ஸைட்டட், ரொம்ப குதூகலமாக உற்சாகமாக என்தியூசிஸ்டிக்காக இருப்போம் இல்லையா, அதுக்கு உற்சாகித், உற்சாகித்னா எக்ஸைட்டட். குசைல் ஆங்க்ரி ஆர் டெம்பர்டு, ரொம்ப கோபமாக டெம்பராக நடந்துப்போம் சம்டைம், அதுக்கு குசைல், குசைல் மீன்ஸ் ஆங்க்ரி ஆர் டெம்பர்டு. டிஸ்கிரைபிங் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ், நம்முடைய ஃபிசிக்கல் தோற்றம், கலர், இது மாதிரியான வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். கோரா ஃபேரு ஆர் ஸ்கின்டு, கோரா ஃபேரு ஆர் ஸ்கின்டு, ரொம்பவே ஃபேராக ஒயிட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள கோரா அந்த மாதிரி சொல்லலாம். சாம்பலா, சாம்பலா டார்க் ஸ்கின்டு வீட்டிஸ் காம்ப்ளெக்ஷன், டார்க் ஸ்கின்னா ரொம்ப பிளாக்காக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே லக்ஷணமாக இருப்பாங்க, அவங்கள டார்க் ஸ்கின்டு அண்டு வீட்டிஸ் காம்ப்ளெக்ஷன், அந்த கோதுமை கலரில் இருப்பாங்க, அவங்கள சாம்பலா அந்த மாதிரி சொல்லலாம். சாம்பலா டார்க் ஸ்கின்டு ஆர் வீட்டிஸ் காம்ப்ளெக்ஷன். லம்பா டால் ஆர் லாங், டாலாவோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் லாங்காவோ இருக்கும்போது நம்ம அதை லம்பா அந்த மாதிரி சொல்லலாம். நாட்டா ஷார்ட், நாட்டா ஷார்ட், ஷார்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு திங்காக இருக்கட்டும், நம்ம நாட்டா அந்த மாதிரி சொல்லலாம். மஸ்பூத் ஸ்ட்ராங் ஆர் ஸ்டர்டி, ஸ்ட்ராங் ஆர் ஸ்டர்டி. மஸ்பூத் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கிறது.
கம்சோர் கம்சோர் வீக்கு ஆர் ஃப்ரைல், ரொம்பவே வீக்காக டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா சம்டைம். அப்போது கம்சோர் இது மாதிரியான வேர்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்சோர் வீக்கு ஆர் ஃப்ரைல். சிக்கனா ஸ்மூத் ஆர் ஆயிலி. சிக்கனா ஸ்மூத்தாக இருக்கிறது, சில திங்ஸ் ஆயிலி ஆர் ஆயிலி ஃபேஸாக இருப்போம் இல்லையா, அப்போது சிக்கனா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். குர்துரா ரஃப், ரொம்பவே ரஃப்பாக திக்காக அந்த மாதிரி உள்ள ஆப்ஜெக்டை குர்துரா அந்த மாதிரி சொல்லலாம். மீட்டா ஸ்வீட். மீட்டா ஸ்வீட். பேஸ்வாத் டேஸ்ட்லெஸ். பேஸ்வாத் டேஸ்ட்லெஸ் ஆர் பிளண்ட், டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா சில உணவுகள், அப்போ நம்ம அது என்னன்னு சொல்லுவோம், பேஸ்வாத். ஸ்வாதுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது, பேஸ்வாதுனா டேஸ்ட்டு குறைவாக இருக்கும்போது பேஸ்வாத் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மோட்டா ஃபேட்டு ஆர் திக்கு. பத்தலா தின்னு ஆர் ஸ்லிம். ஃபேட்டாக இருக்கிறவங்கள நம்ம மோட்டா அந்த மாதிரி சொல்லலாம், தின்னா ஸ்லிம்மாக இருக்கிறவங்கள பத்தலா அந்த மாதிரி சொல்லலாம். அந்தா பிளைண்ட். அந்தா பிளைண்ட். விசுவலி இம்பேர்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள பிளைண்டுன்னு சொல்லுவோம். அப்போது அந்தா பிளைண்ட். அந்தா பிளைண்ட். பஹரா டெஃப். பஹரா டெஃப். ஹியரிங் இம்பேர்டாக இருப்பாங்க இல்லையா, காது கேட்க முடியாமல், அவங்கள பஹரா அந்த மாதிரி சொல்லலாம். கூங்கா மியூட் பர்சன். மியூட் பர்சன்னா ஸ்பீச் இம்பேர்டாக இருப்பாங்க இல்லையா, வேர்பல் இம்பேர்டாக, அவங்கள பேச முடியாத அந்த பர்சனை கூங்கா அந்த மாதிரி சொல்லுவாங்க. கூங்கா மியூட். ஸ்பீச் இம்பேர்டு பர்சனை கூங்கா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைபிங் ஸ்டேட்ஸ் அண்டு கண்டிஷன். ஒரு திங் எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கும் அது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். தாஜா ஃப்ரெஷ். இப்போ நம்ம ஃப்ரூட் வாங்க போகிறோம், அந்த ஃப்ரூட் எப்படி இருக்கணும்னு நினைப்போம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைப்போம். அப்போது தாஜா ஃப்ரெஷ். தாஜா ஃப்ரெஷ். இது மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நம்முடைய ஹிந்தி ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாசி ஸ்டேல். பாசி ஸ்டேல். நம்ம செஞ்ச உணவுகள் சம்டைம் ஃபங்கை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாசி அந்த மாதிரி சொல்லலாம். ஸ்டேல். பாசினா ஸ்டேல், ஃபங்கை ஃபார்ம் ஆகிறது. பூரா கம்ப்ளீட் ஆர் ஃபுல். ஒரு விஷயத்தை ஒரு செயலை முழுமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏக காம் பூரா கரோ, இந்த வேலையை முழுமையாக செய் அப்படின்னு சொல்லும்போது பூரா. இது போல் வார்த்தைகளை கற்றுக்கும் போது தான் நம்ம சென்டென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். பூரா கம்ப்ளீட் ஆர் ஃபுல். அதூரா இன்கம்ப்ளீட். அதூரா இன்கம்ப்ளீட், முழுமையடையாத ஒரு விஷயத்தை நம்ம அதூரா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் அந்த சென்டென்ஸை மேக் பண்ணலாம். அதூரா இன்கம்ப்ளீட். அதூரா இன்கம்ப்ளீட். சீதா ஸ்ட்ரெயிட்டு, சிம்பிள் ஆர் இன்னசென்ட். இது எல்லாத்துக்கும் மீனிங் சீதா. ஸ்ட்ரெயிட், சிம்பிள் ஆர் இன்னசென்ட். டேடா குரூக்குடு ஆர் பெண்ட், வளைஞ்சி நெலிஞ்சி ஒரு ஆறு போகும் இல்லையா, அதுக்கு நம்ம டேடா. டேடானா குறுகலா வளைஞ்சி நெலிஞ்சி போகிறதுக்கு டேடா. டேடா குரூக்குடு ஆர் பெண்ட். கீலா வெட். கீலா வெட். கீலா வெட். கீலா வெட். சூக்கா ட்ரை. சூக்கா ட்ரை. அது கிளாத்தாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட் ஆர் எந்த ஒரு உணவாக இருக்கட்டும், சூக்கா அதை நம்ம பயன்படுத்தலாம். கராப் பேடு, ஸ்பாயில்டு ஆர் புரோக்கன், எல்லாத்துக்குமே நம்ம கராபை யூஸ் பண்ணலாம். மோசமான, ஸ்பாயிலான அண்டு உடஞ்சி போன, இது எல்லாத்துக்குமே நம்ம கராபை யூஸ் பண்ணலாம். டீக் ஃபைன், ரைட் ஆர் கரெக்ட், இது எல்லாத்துக்குமே நம்ம டீக் யூஸ் பண்ணலாம். सही, இதுக்குமே கரெக்ட் ஆர் ரைட். आपका बात सही है, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம்.
கலத் ராங்கு ஆர் இன்கரெக்ட். நம்ம ஒரு விஷயம் ஒரு அப்ளிகேஷனே இருக்கட்டும் தவறாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது கலத், இல்லை நம்ம ஆன்சர் தவறாக ஆன்சர் பண்ணிட்டோம் பேப்பரில் கொஷினுக்குள்ள ஆன்சர் அப்படிங்கும்போதும் கலத் யூஸ் பண்ணலாம். தவறான ஒரு விஷயத்தை கலத் பகுத் கலத் ஹே அந்த மாதிரியும் சொல்லலாம். கலத் ராங்கு ஆர் இன்கரெக்ட். அலக் டிஃப்ரெண்ட்டு ஆர் செப்பரேட்டு, வித்தியாசமாக இருக்கிறது ஆறு தனித்தனியாக இருக்கிறது, இது எல்லாமே அலக் அந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்கணும். ஏக் ஜைசா த சேம் ஆர் சிமிலர், ஒரே மாதிரி ஒன்றாக அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஏக் ஜைசா யூஸ் பண்ணலாம். ஏக் ஜைசா ஹிந்தியை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜைசா அப்படின்னா அதே மாதிரி, ஏக் அப்படிங்கிறது அந்த ஒன்று எப்படி இருக்கோ அதே மாதிரி, அதான் ஏக் ஜைசா, ஒரே மாதிரி, அது சேம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அசலி ரியல் ஆர் ஜெனியூன், ரியலாக இப்போ ஒரு காப்பி இருக்குது, நம்ம அசலி காப்பி நக்கலி காப்பி எக்ஸாமில் இந்திய பிரச்சார சபா எக்ஸாம் எழுதும்போது நம்ம பிக்ஸ் ரைட்டிங் எழுதுவோம். அதில் அசலி காப்பி நக்கலி காப்பின்னு எழுதுவோம். அசலி காப்பினா நம்ம ஸ்கூலில் கூட பிக்ஸ் ரைட்டிங் எழுதியிருப்போம், ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, அதில் ரஃப் காப்பி ஃபேர் காப்பின்னு எழுதுவோம் இல்லையா. அதில் அசலி காப்பி அப்படின்னா ஃபேர் காப்பி. இன்னொரு மீனிங் ஜெனியூனாக நேர்மையாக நடந்துக்கிறது, அதுக்குமே அசலி அந்த மாதிரி மீன் வரும். நெக்ஸ்ட்டு நக்கலி அப்படின்னா ஃபேக் ஒரு ஆர்டிஃபிஷியல். நக்கலி ஃபேக்கு ஆர் ஆர்டிஃபிஷியல். இப்போ ஒரு ஃபார்மே இருக்குது, நம்ம ஒரிஜினல் ஃபார்மை அப்படியே ஜெராக்ஸ் எடுப்போம் இல்லையா, அப்போது அது ஃபேக் காப்பி ஆர்டிஃபிஷியல், அதுக்கு நக்கலி அந்த மாதிரி மீன் வரும். அசலி ரியல் ஆர் ஜெனியூனு, நக்கலி ஃபேக் ஆர் ஆர்டிஃபிஷியல். இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பைஹார்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தாலே ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேசேஜு ஸ்டோரிஸு இது மாதிரி ரீட் பண்ணும்போது நம்முடைய ஹிந்தி ஃப்ளூயன்சி ஈஸியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேசவும் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு வேர்டையும் சென்டென்ஸையும் பைஹார்ட் பண்ண வேணும் அப்படின்ற நீடே இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். இன்றைக்கி பார்த்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தென் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஹிந்தி பிரச்சார் சபா கோர்சஸ் ஃபஸ்ட்டு லெவல் ஆர் செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக உங்களோட ஹிந்தி ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் தென் பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சபா ரிகார்டிங்காக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஹிந்தி பிரச்சார சபா நடத்துகிற அந்த 8 லெவலையும் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லை அந்த 8 லெவலும் என்னால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு லெவல் ஆர் செகண்ட் லெவல் இது ரெண்டுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், ஈஸியாக நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 இயருக்கு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஈஸியாக 1 இயர்லேயே நீங்கள் உங்களோட கோர்சஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வித் சென்ட்ரல் போர்டு சர்டிஃபிகேட்டோட பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சபா ரிகார்டிங்காக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.